கேட்பாங்க, ஐயா நான் எந்த சித்தரை வழிபட்டா நல்லா இருக்கும், நான் எந்த தெய்வத்தை வழிபடும் போது எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், இஷ்ட தெய்வமா எனக்கு எது இருக்கும்னு சொல்லிட்டு ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம். நீங்க எந்த சித்தரை வழிபடும் போது உங்க வாழ்க்கை மேன்மடையும், உங்களுக்கான தொடர்புடைய சித்தர் யாரு, செவ்வாய் தோஷம், பல தோஷங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு தோஷத்துக்கு நிவர்த்திக்கான விஷயங்களும் சித்திர வழிபாட்டு முறையில் உண்டு. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த சித்தராக இருந்தாலும் அவர் ரொம்ப இறுக்கமா கெட்டியமா பிடிச்சீங்கன்னா இது போன்ற தோஷங்களை விளக்கக்கூடிய தன்மை அந்த சித்தர் மகான்களுக்கு உண்டு. இப்போ வடபழனி முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 3-5 சித்தர்கள் அதை உருவாக்கியிருக்காங்க. அந்த சித்தர்களோட பீடங்கள் அந்த வடபழனி முருகர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. அதை உருவாக்குறவங்க சித்தர்கள் மகான்கள் தான். அப்போ அவங்க பெற்ற தவ வலிமையை தான் அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அங்க வர பக்தர்களுக்கு அது நிவர்த்தி பாகமா அமையுது. இருக்கிற தோஷத்திலே மிக ஒரு கடுமையான தோஷம்ன்றது இந்த ராகுகேது தோஷம் சொல்லக்கூடிய சர்ப்பதோஷம். ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள். திடீர் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இவங்க தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த ராகுவும் சேர்ந்து ஒரு சில இடத்துல உங்கள் ஜாதகத்தை உட்காந்துட்டாங்கன்னா சுருக்கவும் செய்வாங்க, பெருக்கவும் செய்வாங்க. திடீர்னு அபரித யோகம் கிடைக்கும். அதே நேரத்தில் வாழ்வியல ரொம்ப கீழே போகக்கூடிய தன்மையும் கொடுத்துரும். இவ்வளோத்துக்கும் முக்கியமான காண்டது இந்த சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய ராகுக்கு பேரு தோஷம். ரொம்ப கொடுமையான தோஷம். இதுக்கு உண்மையிலே இது போன்ற மகான்கள் பாம்பாட்டி சித்தரையும் நீங்கள் பாம்பன் சுவாமிகளையும் நீங்கள் வழிபடும் போது நிறைய ஜீவ சமாதி இருக்கிறது சென்னை தான். நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தெரியும். அவ்வளோ மகான்களும் நமக்காகவே இன்றளவு இருந்து நம்ம அருவமாக பாதுகாப்பு கவசமாக இருக்காங்க. உடல் ரீதியாக எந்த பிணியாக இருந்தாலும், நீண்ட நாள் பிணி எதுவாக இருந்தாலும் அந்த இறைவன் மேலே பாரத்தை போயிட்டு பட்டினத்தார் சுவாமிகளை போயிட்டு அவர் ஜீவ சமாதியில் போய் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு 3 பௌர்ணமியோ 4 பௌர்ணமிக்கோ அவரை போய் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய துன்பமான விஷயமா இருந்தாலும் நம்ம கர்மாவை யாராக இருந்தாலும் அனுபவித்து தான் தீர வேண்டும். அப்போ அந்த கர்ம வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஜாதகத்துல குறிப்பிட்ட தோஷங்கள் இருக்கும். இந்த தோஷம் நிவர்த்தி அடைய நம்ம பல கோயிலுக்கு போய் பரிகாரங்கள் செய்றோம். சித்தர் வழிபாட்டா இந்த இந்த தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி அடைய வழி உண்டா? கண்டிப்பாக உண்டுமா. ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு சித்தர்களையும் ஒவ்வொரு இறைவனை நோக்கி தவம் இருந்தால் அந்த வலிமை பெற்றிருக்காங்க. சித்தர் வழிபாட்டு முறையிலும் தோஷங்களுக்கான நிவர்த்திகள் உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 27 நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு சித்தர் பிறந்திருக்காங்க. இப்போ நம்ம பரிகாரம்னு ஒன்று சொல்லும்போது குறிப்பிட்ட நட்சத்திரம் குறிப்பிட்ட சித்தரை வணங்கினோன்னா இந்த நட்சத்திரத்துக்கு உகந்தவர் இந்த சித்தர் வழிபாட்டு முறை செய்யும்போது நன்மையாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு ஜாதகத்தில் இருக்குது. நாங்கள் அதை பொதுவாகவே வலியுறுத்துவோம். ஐயா இப்போ கேட்பாங்க, ஐயா நான் எந்த சித்தரை வழிபட்டால் நல்லாயிருக்கும், நான் எந்த தெய்வத்தை வழிபடும் போது எனக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும், இஷ்ட தெய்வமாக எனக்கு எது இருக்கும்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த சித்தரை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கை மேன்மடையும், உங்களுக்கான தொடர்புடைய சித்தர் யார் அப்படின்னும் ஜாதகத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சு சொல்லலாம். அது எல்லா இடத்துலையுமே பொதுவான விஷயம்தான். அப்போது அது போன்ற சித்தர்களை வழிபடும் போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தன்மைகள் தீரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் குறிப்பிட்ட தோஷங்கள், இப்போது சர்ப்பதோஷம், பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம் அப்படின்னு செவ்வாய் தோஷம், பல தோஷங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு தோஷத்துக்கு நிவர்த்திக்கான விஷயங்களும் சித்திர வழிபாட்டு முறையில் உண்டு. நம்ம திரும்பவும் சொல்கிறோம், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எந்த சித்தராக இருந்தாலும் அவர் ரொம்ப இறுக்கமாக கெட்டியமாக பிடிச்சிங்கன்னா இது போன்ற தோஷங்களை விளக்கக்கூடிய தன்மை அந்த சித்தர் மகான்களுக்கு உண்டு. முதல் விஷயம். நீங்கள் எந்த சிவன் கோயிலில் போனாலும் அந்த சிவன் கோயிலில் ஒரு ஜீவ சமாதி கண்டிப்பாக இருந்தே தீரும். அது நேதி. ஒரு சித்தர் ஒரு மகான் அங்கே ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பார். அந்த பரிகார ஸ்தலமே அவரை வச்சு தான் உருவாகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வடபழனி முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 3-5 சித்தர்கள் அதை உருவாக்கியிருக்காங்க. அந்த சித்தர்களோட பீடங்கள் அந்த வடபழனி முருகர் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. அதை உருவாக்குறவங்க சித்தர்கள் மகான்கள் தான். அப்போது அவங்க பெற்ற தவ வலிமையை தான் அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் அங்கே வர பக்தர்களுக்கு அது நிவர்த்தி பாகமாக அமையுது. திருமணம் முடியலையா, அப்போ முருகப்பெருமானை வழிபடும் போது உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குன்னா அந்த திருமணத்துக்கான விஷயத்தையும் வரத்தையும் வாங்கி வச்சவங்களும் அந்த சித்தர்கள் தான், அந்த மகான்கள் தான். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு ஜீவ சமாதிகள் சித்தர்கள் மகான்கள் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட தோஷத்துக்கு அந்த சித்தரை மகானை வழிபடும்போது உங்கள் தோஷங்கள் விலகி நன்மையான விஷயம் கிடைக்கும். இதே நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு எனக்கான சித்தர்கள் மகான் யார், நான் எந்த ஊரில் அவர் வழிபடும் போது நன்மையான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுனீங்கன்னா அந்த சித்தரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இறைத்தன்மையை முதல்ல கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல ஒழுக்கத்தை கொடுப்பாரு. துன்பமான விஷயத்துலேருந்து விடுபடுறதுக்கான வழியை அப்பப்போ காமிப்பார். நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுப்பாரு.
அடுத்து நீங்க ஆன்மீகம் பலம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை கடைசியா குடுப்பாரு. இவ்வளத்தையும் இந்த குரு, இந்த சித்தர் தான் உங்களுக்கு வழிகாட்ட போறார். அதனால ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ஒரு சித்தர் உண்டு. அத உங்க ஜாதகத்துல கண்டுபிடிச்சு, அந்த சித்தர வழிபடும்போது, வாழ்க்கையில மேன்மையான விஷயங்கள் நிச்சயமா நடந்தே தீரும். ஒரு ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கு. அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி அடைய எந்த சித்தரை நம்ம வழிபடலாம்? பாம்பாட்டி சித்தரை வழிபடுவது சிறப்பு. பாம்பன் சுவாமிகள் வழிபடுவது சிறப்பு. கோயம்புத்தூர்ல இருக்கு, சங்கரன் கோயில் இருக்கு. சென்னையில இருக்கிற மக்கள் நம்ம பாம்பாட்டி சித்தர், பாம்பன் சுவாமிகள போய் பார்த்துருந்தீங்கன்னா போதும். அவருடைய அருட்பார்வை கிடைச்சுச்சுன்னா, உண்மையிலே அந்த இருக்கிற தோஷத்திலே மிக ஒரு கடுமையான தோஷம்ன்றது இந்த ராகு, கேது தோஷம் சொல்லக்கூடிய சர்ப்பதோஷம். ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை குடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள். திடீர் ராஜயோகத்தையும் குடுக்கக்கூடிய கிரகங்களும் இவங்க தான். ஒருத்தர் திடீர்னு ஒரு அபரிதமா ஒருத்தர் டக்கு 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 டக்குன்னு முன்னேறி போறாருன்னா, அவரு ராகுவுடைய பலம் இல்லாம முன்னேறி முடியாது. இந்த நவீன இந்த யுகத்துக்கான ஒரு கிரகமே ராகு தான். இந்த நவீன யுகத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் யாருன்னா, ராகு கிரகம் தான். அவர் தான் பிரம்மாண்ட தன்மைய குடுக்கக்கூடியவரு. ஆனா, அதே நேரத்தில இந்த ராகுவும் சேர்ந்து ஒரு சில இடத்துல உங்க ஜாதகத்துல உட்காந்துட்டாங்கன்னா, சுருக்கவும் செய்வாங்க, பெருக்கவும் செய்வாங்க. இது 2த்துக்குமே உங்கள ஆட்படுத்திருவாங்க. திடீர்னு அபரித யோகம் கிடைக்கும். அதே நேரத்தில வாழ்வியல்ல ரொம்ப கீழ போகக்கூடிய தன்மையும் குடுத்துரும். திருமண வாழ்க்கையில சங்கடத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கைய குடுத்துட்டு சங்கடத்த ஏற்படுத்தும். வாழ்க்கைய குடுக்காம நீண்ட நெடிய காலமா இழுத்துட்டு போகும். இவ்வளத்துக்கும் முக்கியமான காரணது இந்த சர்ப்பதோஷம் எனக்கூடிய ராகு கேது தோஷம். ரொம்ப கொடுமையான தோஷம். இதுக்கு உண்மையிலே இது போன்ற மகான்கள் பாம்பாட்டி சித்தரையும், நீங்க பாம்பன் சுவாமிகளையும் நீங்க வழிபடும்போது, உண்மையில அந்த தாக்கங்கள் படிப்படியா குறையறத கண்கூடா பார்க்கலாம். உடனடியா நிவர்த்தி ஆகாது. ஒரு சில கர்ம பலன் நீங்க அனுபவிச்சு தான் தீரணும். இருந்த போதிலும், அது கொஞ்சம் நிவர்த்தியாகி, துன்பங்கள்லருந்து சற்று விடுபட தன்மைய அந்த சித்தர்கள், மகான்கள் உங்களுக்காக இறைவன்ட்ட கேட்டு அந்த வரத்த குடுப்பாங்க. அதனால உங்க ஜாதகத்துல ராகு, கேது தோஷம் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு நீங்க சங்கரன் கோயில் போங்க. அங்க பாம்பாட்டி சித்தர பாருங்க. சென்னையில இருக்கிற மக்கள் நம்ம பாம்பன் சுவாமிகள் திருவான்மையில இருக்காரு. அந்த பாம்பன் சுவாமிகள பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டு வாங்க. ரொம்ப சூப்பரா அருமையான ஒரு விஷயம் நடக்கும். அதையும் தாண்டி திருவண்ணாமலை போனீங்கன்னா, இடைக்காடா சித்தருடைய ஜீவசமாதி அங்க இருக்கு. திருவண்ணாமலை போயிட்டு திருமணம் ஆகாத நபர்கள் யாராக இருந்தாலும், ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு, அந்த இடைக்காடா சித்தரையும், அண்ணாமலையார் நினைச்சுட்டு, உங்க வயசளவுக்கு ஒரு தீபத்த அங்க போட்டிருந்தீங்கன்னா, திருமணம் நடந்தே தீரும். உங்களுக்கு 25 வயசு ஆச்சா? திருமணம் நடக்கலையா? 25 தீபத்தை அண்ணாமலையாரையும், இடைக்காடா சித்தத்தையும் நினைச்சுட்டு, நீங்க அங்க தீபம் ஏத்திட்டு வரும்போது திருமணம் நடக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா? நல்ல வேலை கிடைக்கணுமா? உங்க வயதளவு தீபம் இதே 2 பேரையும் நினைச்சுட்டு, நீங்க திருவண்ணாமலை போயிட்டு தீபம் ஏத்திட்டு வரும்போது, நிச்சயமாக அடுத்த கட்டமா வேலைக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடும். இது அனுபவ உண்மை. செஞ்சு பாருங்க. நிச்சயமா வெற்றிகரமா கிடைக்கும். அடுத்ததா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு எந்த சித்தரை வழிபடலாம்? இல்ல சித்தர்ன்னா நம்ம முருகப்பெருமானும் சித்தர் தான். குழந்தை அப்படின்னாவே அது முருகப்பெருமான் சம்மந்தப்பட்டவர் தான். செவ்வாயினுடைய விஷயங்கள் இல்லாம குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் இல்ல. அதனால எந்த முருகப்பெருமானா இருந்தாலும் அவர் சித்தர் தான். அவரும் ஒரு சித்தர். ஆனா அதே சித்தர முருகப்பெருமான வழிபாட்ட நீங்க தொடர்ச்சியா செய்யும்போது, குழந்தை பேறுக்கான ஒரு விஷயத்த குடுப்பார். அவர் தான் எல்லாமே. அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்னவர் அவரு. அதனால முருகப்பெருமான வழிபாட்ட யார் ரொம்ப இறுக்கமா பிடிக்கிறீங்களோ, அவங்களுக்கு குழந்தை பேறுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னும் நெறைய இந்த கருச்சிதைவு நடக்கிறதுக்கான காரணமும் ஒரு சில கிரகங்கள் காரணமா இருக்கும். ஜாதகத்தில பார்த்தா தெரியும். குழந்தை கருவிலே இறக்கக்கூடிய தன்மைகளும் ஒரு சில ஜாதக அமைப்பில் உண்டு. இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுக்கு மட்டும் தான் உண்டு. அதனால குழந்தை வரம் யார் யாருக்கெல்லாம் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஆரம்பத்திலேருந்தே திருமணம் ஆகப்போகுது, எனக்கு நல்ல குழந்தையா பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்தே நீங்க வழிபட வேண்டிய முக்கியமான சித்தர் பெருமான் யாருன்னா, முருகப்பெருமான தொடர்ந்து வழிபடும்போது தான், குழந்தை பேறுக்கான அனைத்து விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் மட்டுமே. அதனால முருகர கெட்டியமா புடிங்க. அவரும் சித்தர் தான். அந்த சித்தர பிடிச்சீங்கன்னா, குழந்தை பேறுக்கான எந்த இடைஞ்சலா இருந்தாலும், அதை தீர்த்து நல்ல மக்கட்பேற கொடுக்கக்கூடிய தன்மைய அந்த முருகப்பெருமான் குடுப்பார். ரொம்ப வருஷம் தீராத நோயில அவதிப்படுறவங்க, உடல் உபாதைகள்ல அவதிப்படுறவங்க, எந்த சித்தர் வழிபாடு செஞ்சா பட்டினத்தார போய் பாருங்க. சென்னையில பட்டினத்தார் இருக்காரு. மிகப்பெரிய ஒரு சென்னைக்கான ஒரு காவல் தெய்வமே பட்டினத்தார் தான். அவர் இருக்கிறதுனால தான் பல இடர்பாடுலேருந்து சென்னை அப்பப்போ மீண்டு வரதுக்கான முக்கியமான காரணமே, பல சித்தர்களும், மகான்களும் இந்த சென்னையில நிறைய இடத்துல ஜீவசமாதி ஆயிருக்காங்க. நெறைய ஜீவசமாதி இருக்கிறது சென்னை தான். நீங்க உள்ள போய் பார்த்தா தெரியும். அவ்ளோ மகான்களும் நமக்காகவே இன்றளவும் இருந்து நம்மள அருவமா பாதுகாப்பு கவசமா இருக்காங்க. உடல் ரீதியாக எந்த பிணியாக இருந்தாலும், நீண்ட நாள் பிணி எதுவாக இருந்தாலும், அந்த இறைவன் மேல பாரத்த போட்டு, பட்டினத்தார் சுவாமிகள போயிட்டு அவர் ஜீவசமாதியில போய் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு 3 பௌர்ணமியோ, 4 பௌர்ணமிக்கோ அவர போய் பார்த்துருந்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய துன்பமான விஷயமா இருந்தாலும், மெல்ல மெல்ல பனி விலகுற மாரி விலகுறத அனுபவத்தில பார்க்கலாம்.
பட்டினி தர கெட்டியமா பிடிங்க. உடல் ரீதியான எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். உடல் உபாதைகள் ஏற்பட்டவங்களுக்கு சித்தர் வழிபாடு எப்படி செய்யணுன்றது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரமண மகரிஷி வந்து கேன்சர்னால நோய்வாய்ப்பட்டிருந்தாரு. அத பத்தி எப்படி அத நம்ம பார்க்குறது? இல்லம்மா, அது எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய வியாதி தான். மனிதனா பிறந்தா இந்த இந்த ஜீவன் இந்த மண்ணுல பொறந்துச்சுன்னா, எல்லா வியாதியும் வரதான் செய்யும். ரமண மகரிஷி பத்தி பேசணும்னா, ஒரு நாள் முழுக்க பேசலாம். அவருக்கு உண்மையில ஆமா, நோய் இருந்தது தான். ஏன் அத குணப்படுத்திக்காம விட்டாரு? ஏன்னா, எந்த மனிதனாக இருந்தாலும் கர்ம வினையை அனுபவித்தே தீர வேண்டும். அதுதான் தியரி. பிரபஞ்சத்து தத்துவத்தில. கர்மாவை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அந்த கர்ம வினைக்கு எதிர்வினை ஆற்றினீங்கன்னா, திரும்பவும் அடுத்த பிறவில தொடரும். அது ரமண மகரிஷிக்கு நல்லா தெரியும். தனக்கு புற்றுநோய் இருந்தாலும் கூட, தன்னுடைய கர்மாவ குறைக்கிறதுக்காக தான் அந்த நோய் வந்திருக்குன்னு உணர்ந்தாரு. அதுக்காக தான் அத பத்தி அவர் சீரியஸாவே நினைக்கல. கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்னு விட்டாரு. ஏன்னா, இந்த முறை இதோட இந்த விட்டாச்சுன்னா, இந்த கர்மா இதோட முடிஞ்சிரும். அடுத்த பிறவியில அந்த கர்மா தொடராதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த புற்றுநோயையும் அவர் ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்ணி ஏத்துக்கினாரு. அத பத்தி சீரியஸா நினைக்கல. அந்த மாரி கர்ம வினைய ஒவ்வொரு மனிதனும் யாராக இருந்தாலும் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்றதுக்கு சமீபத்திய உதாரணம் நம்ம ரமண மகரிஷி ஐயா தான். இந்த மாரி உங்க கர்ம வினைய குறைக்கிறதுக்கான தன்மைய அவங்க தான் குடுப்பாங்க. இப்ப இந்த வலியும், வேதனையும் அவர் ஏன் அனுபவிச்சார் அப்படின்னா, அந்த விஷயத்த தாங்கி பிடிச்சாரு. மக்களுக்கு உணர்த்தினாரு. மக்களுக்கு பல நல்ல விஷயத்த குடுக்கணும்னு நெனைச்சாரு. அப்போ கர்மா அப்படின்ற வரும்போது, அத தடுக்கிறதுக்கான வழிமுறை என்ன? ஏன் உங்களுக்கு கர்மா ஏற்படுது? கர்மா வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றதுக்காக இதன் மூலியமா உணர்த்தினாரு. அப்போ 4 பேர் நல்லது செய்யணும். நல்ல எண்ணத்தோட இருக்கணும். உதவிகள் செய்யணும். கெட்ட சிந்தனை இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கர்ம வினை வந்து அதிகமா பாதிக்காது. அப்படின்றத உணர்த்ததுக்காக தான், தனக்கு வந்த வியாதியும் பொருட்படுத்தாம, அவர் வந்து சாதாரணமா ஏத்துட்டு, இந்த கர்ம வினை தப்பிச்சிட்டாரு. இப்ப அடுத்து அவரு ஞானி நிலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நம்ம கூட வரக்கூடிய விஷயமும் அப்படித்தான். நம்ம கர்மாவ யாராக இருந்தாலும் அனுபவித்து தான் தீர வேண்டும். அப்போ அந்த கர்ம வினை தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, அன்னதானம் செய்வதே பிரதானமான விஷயம். அன்னதானம் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில இருக்கிற கர்ம பலன் கம்மியா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையிறத தாராளமா பார்க்கலாம். அதனால தான் இன்னைக்கு ஊர் முழுக்க எல்லாருமே அன்னதானம் குடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? கர்ம வினைய குறைக்கிறதுக்கு ஒரே வழி அன்னதானம் மட்டுமே. நெறைய பேருக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுறது வந்து கடன் பிரச்சனை. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா வந்து வழக்கு பிரச்சனை. இது 2த்துலருந்தும் நிவர்த்தி அடையறதுக்கு என்ன சித்தர வழிபடலாம்? நீங்க இந்த 18 சித்திரை வழிபாடு கேள்விப்பட்டிருக்கீங்க. இருக்கிறது 18 சித்திரை இல்ல. நெறைய மகான்கள் அதுக்கப்புறம் நெறைய வந்துட்டாங்க. நீங்க இந்த கடன், இதுபோல வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, கடற்கரை ஓரம் அல்லது ஆற்றங்கரை ஓரம் அல்லது குளக்கரை ஓரம், நீர்நிலை சம்பந்தப்பட்ட எந்த இடமா இருந்தாலும் பரவால்ல. ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு, உங்க குலதெய்வத்த மனசுல வேண்டிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மானசீகமா எந்த சித்தர பிடிக்குமோ, அல்லது உங்க ஜாதக ரீதியாக எந்த சித்தர் இருக்காங்களோ, அந்த சித்தர கண்டுபிடிச்சு, முதல்ல குலதெய்வத்த வேண்டிட்டு, அதுக்கப்புறம் 2வது இந்த சித்தர் பெருமான்ட்ட அன்றைய நேரத்தில வேண்டுதல் வச்சீங்கன்னா, அதுக்கான நிவர்த்தி விஷயத்த அவர் கண்ல காமிப்பார். முதல்ல பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு. அதோடு சேர்ந்து உங்க ஜாதக அடிப்படையில வரக்கூடிய சித்தர் மகான் யாரோ, அவரை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா, இந்த துன்பமான விஷயத்த விலக்கத்துக்கான வழிமுறையை நிச்சயமாக காண்பிப்பார். ஆனா, இது நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல தான் இந்த பரிகாரத்த செய்யணும். இந்த வேண்டுதல இந்த குறிப்பிட்ட 2 விஷயத்துக்கு மட்டும் தான் இது. மத்ததுல எங்க வேணா பண்ணுங்க. இந்த வழக்கு சம்பந்தமாகவும், கடன் சம்பந்தமாகவும் இருக்கிற பிரச்சனை தீர்றதுக்கு, நீர்நிலை பக்கத்துல தான் இந்த பரிகாரத்த செய்யும்போது தான் உங்களுக்கு சக்தி அதிகமா பெருகும். அதுக்கான வழிமுறைகள் அந்த சித்தர்கள், மகான்கள் அவசியம் காண்பிப்பார்கள். பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்டவங்க சித்தர் வழிபாடு செய்யலாமா? அது வந்து ஜாதக ரீதியாவும் நெறைய விஷயம் இருக்குதும்மா. பில்லி சூனியன்றது. கண்டிப்பா உண்மையானா உண்மை. இருக்குல்ல, இல்லன்னு சொல்ல முடியாது. சித்தர் வழிபாட்டு முறையில போறவங்களுக்கு இது போல தொந்தரவுகள் ஏற்படாது. முதல்ல அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த வழிபாட்டு முறையில யார் போறாங்களோ, அவங்களுக்கு இந்த மாரி தொந்தரவுலாம் வராது. இருந்த போதிலும், இந்த மாரி ஒரு விஷயங்கள் எனக்கு இருக்குது. நான் அந்த மாரி ஒரு விஷயத்த ஃபீல் பண்றேன். எனக்கு பிளாக் மேஜிக் அதிகமா வருது. ஒரு சில தொந்தரவுகள தாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க, வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் 2டே 2 பேர் தான். ஒண்ணு காளி மாதா ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ப ஐயனார். அதாவது கருப்புசாமி, முனீஸ்வரன் இது போன்ற காவல் தெய்வங்கள். இந்த தெய்வ வழிபாட்டு முறை யார் கொஞ்சம் கெட்டியமா பிடிச்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு இது மாரி பில்லி சூனிய பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அப்படியே இருந்தாலும் படிப்படியா குறைஞ்சிரும். பக்கத்துல இருக்கிற எந்த காளி கோயிலுக்கு வேணா போயிட்டு, இந்த மாரி பாதிப்பு இருக்கும் இப்ப நின்னுட்டீங்கன்னா, அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழிய அந்த காளி மாதா காமிப்பாங்க. ஐயனார் காமிப்பாரு. கருப்புசாமி கண்டிப்பாக காமிப்பார். ஜாதகத்துல இருக்கிற ஒவ்வொரு சிக்கல்களுக்கும், ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிவர்த்தி அடைய எந்த மாதிரியான சித்தர்கள வழிபடணும்னு ரொம்ப சிறப்பா எங்க நேயர்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி மேடம்.